ஹலோ வணக்கம் நம்பா. வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீடியோவில் ஹிட்லிஸ்ட் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படம் போன ஃப்ரைடே ரிலீஸ் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ தான் இந்த படம் பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. படத்தை பார்த்த உடனே இப்போ நான் ரிவ்யூ போடுறேன். யாரும் கோச்சிக்க வேணாம், நான் ரிவ்யூ ரொம்ப லேட்டாக போடுறேன்னு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட கதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஹீரோ விஜய் கனிஷ்கா, இவரை பற்றி இப்போ பார்க்கலாம். இவரோட அப்பா விக்ரமன் 90s மிகப்பெரிய ஒரு டைரக்டர். விஜயை வச்சு பூவே உனக்காக இவர் தான் எடுத்தார். சரத்குமாரை வச்சு சூரிய வம்சம் இந்த படமும் இவர் தான் எடுத்தார். விஜயகாந்தை வச்சு மரியாதை இந்த படம் எடுத்தார். இப்படி நல்ல நல்ல படம்லாம் விக்ரமன் கொடுத்த இவரோட பையன்தான் விஜய் கனிஷ்கா, இவரோட பையன். இவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படமும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ப்ரமோஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ரஜினி கூட, கமல் கூட, விஜய் கூட, சூர்யா கூட, இவங்க கூடலாம் ஃபோட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டு ப்ரமோஷன் பண்ணாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் KS ரவிக்குமார், இவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு. இவருமே கூட போயிருப்பார். இந்த படத்தோட ப்ரமோஷன்லாம் நல்லா பண்ணாங்க. சரி, இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். படத்தோட ஒன்லைன் பார்க்கலாம். இந்த படத்தோட ஹீரோ இவர் பொறுப்பான பையனாக இருக்கார். அவங்க அம்மா தங்கச்சியை சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு. இப்படியெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது. அப்போது ஒரு நாள் இவர் ஆஃபீஸில் இருக்கார். இவருக்கு ஒரு ஃபோன் வருது. உங்கள் அம்மா தங்கச்சியை நான் கடத்திட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான். இதுக்கப்புறமா இவர் சரத்குமார்கிட்ட போய், அவர் தான் இந்த படத்துக்கு போலீஸு, அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்தமாரி என் அம்மா தங்கச்சி எவனோ ஒருத்த கடத்திட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. இதுக்கப்புறமா வீட்டிலலாம் போய் செக் பண்ணுறாங்க போலீஸு. வீட்டில் யாரும் இல்லை. அம்மாவோட ஃப்ரெண்டு, உங்கள் சொந்தக்காரங்க, தங்கச்சியோட ஃப்ரெண்டு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு, கேட்டாச்சு. யாருக்குமே தெரியல, இங்கே யாரும் வரலன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்க வீட்டில் CCTV ஃபுட்டேஜ் இருக்கும். அதில் பார்க்குறாங்க. அதில் ஒரு காரில் இவங்க போயிருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ்க்கு ஒரு ஃபோன் வருது, இங்கே ஒரு ரெட் கார் இருக்குது அப்படின்னு ஃபோன் வருது. இதுக்கப்புறமா அவங்க போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மா தங்கச்சி இல்லை, கடத்திட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. கடத்தினவன் ஃபோன் பண்ணுறான் ஹீரோக்கு. அவன் சொல்கிறான், இதுமாரி நான் சொல்கிறதெல்லாம் சரி, உங்கள் அம்மா தங்கச்சியை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். ஹீரோ அவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறாரு. போலீஸும் சொல்கிறாங்க, அவன் சொல்கிறதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அதுவும் மீறி அவங்க அம்மா தங்கச்சிக்காக இவர் செய்வார். ஹீரோவோட அம்மா தங்கச்சியை கடத்தினது யார், இவர் ஏன் இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லி சொல்கிறாரு. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட ஹீரோ விஜய் கனிஷ்கா, இவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம். அதனால் இவர் போக போக தான் கற்றுப்பார் ஆக்டிங்லாம். இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காருன்னு என்னால் சொல்ல முடியல. இவரே ஓகேவாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். சரத்குமார் இந்த படத்தில் போலீஸாக நடிச்சிருக்காரு. அவர் கொடுத்த அந்த ரோலை நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஹீரோவோட அம்மா தங்கச்சி இவங்க 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. முனிஷ்காந்த், இவர் இந்த படத்தில் பெருசாக காமெடி இருக்காது. அதனால் முனிஷ்காந்த் இந்த படத்தில் கொடுத்த அந்த ரோலை நல்லா பண்ணியிருக்காரு. எமோஷ்னல் சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. கருடன் ராம், இவர் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. முக்கியமான ரோல் இந்த படத்தில் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருக்கு தந்த ரோலை நல்லா பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கனி, இவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. ஒரு முக்கியமான ரோலை இவர் நடிச்சிருக்காரு. இன்னொருத்தவங்க, இவங்க 2 பேருனால தான் இந்த படம் கதையே நகரும். இவங்க 2 பேருமே ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வருவாங்க. கௌதம் வாசுதேவ் மேனன், இவருமே இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலே பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு ஆக்ஷன் சீன் கொடுத்துருக்காங்க இவருக்கு, அது நல்லா பண்ணியிருக்காரு. ரெடின் கிங்ஸ்லி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் ஏன் இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னா, இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த படம் ப்ரமோஷனுக்காக தான். இந்த படத்தில் பெருசாக அவருக்கு ஸ்க்ரீன் ப்ளேஸ் இருக்காது. இதுக்கப்புறமா பாலா சரவணன், இவருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஹீரோ கூட சில சீன்ஸில் வருவார். இவருக்குமே ஸ்க்ரீன் ப்ளேஸு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம்
ஒரு ஆவரேஜான மூவி. படத்தை நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். எந்த அடல்ட் சீன்ஸும் இந்த படத்தில் இல்லை. ஓகே நண்பா, நம்ம நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ பார்ப்போம். பாய்.